நாள் முழுதும் படிக்கும் போது பாடத்தை மாத்தி மாத்தி படிச்சா சோர்வை தவிர்க்கலாம். உதாரணமா, நீங்க வரலாற்று பாடத்தை படிச்சுட்டு பின்னால இயற்பியலை படிக்கலாம். இதை தவிர வேறு சில வழிமுறைகளும் இருக்கு. நீங்க பாடம் சம்பந்தமா எழுதும் வேலையை செய்து கொண்டிருந்தா அதை முடிச்சிட்டு படிக்கும் வேலையை தொடங்கலாம். மேலும் அறிவியல் பாடங்கள்ல உள்ள படங்களையும் வரைஞ்சு பார்க்கலாம். இதன் மூலம் உங்களோட மூளை விரைவில் சோர்வடையாம தவிர்த்து பாடத்தை நல்ல நினைவில் பதிய வைக்கலாம். உங்க எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். கொஞ்சம் உந்து சக்தியோட முயன்றா வெற்றி உங்க கதவுகளை அதிகாலையிலே தட்டலாம். இந்த நிகழ்ச்சியை போல ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தினமும் காலையில 6:30 மணிக்கு நீங்க பொது தேர்வுகள்ல தேர்ச்சி பெற, மாநில அளவுல முதலிடம் பெற இந்த நிகழ்ச்சியை தவறாம பாருங்க. மறந்துடாதீங்க, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்க சந்தேகங்களை கேட்கலாம். 8938888277 என்கிற இந்த எண்ணுக்கு உங்க கேள்வியை நீங்களே வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க கேள்வி கேட்கிற வீடியோவோட நீங்க உங்க பெயர், வகுப்பு, பள்ளியோட பெயரை குறிப்பிட்டு அனுப்பினீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம். இது வரைக்கும் இன்னும் பப்ளிக் எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆனால் இது வரைக்கும் நான் பிசிக்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆனதே கிடையாது. எப்படி பாஸ் மார்க் எடுக்கணும்? பிசிக்ஸ் பாஸ் பண்றதுக்கு பிசிக்ஸை பத்தி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நீ தமிழ் மீடியமா இருந்தீங்கன்னா தமிழ் தெரிஞ்சா போதும், இங்கிலீஷ் மீடியமா இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும். இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ அதாவது நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. எப்படி 150க்கு 30 மார்க் எடுக்கிறது சார் அப்படின்ற ஒரு கடைசி நேரத்தில் இருக்கும். அப்படி இருக்க பசங்களுக்காக நான் சொல்லிக்கிறது, கண்டிப்பா வெற்றி பெற்றலாம். நீங்க சின்ன வயசுல இருந்து நீங்க படிச்சு வந்திருப்பீங்க, சூஸ்னு ஒன்னு படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த சூஸை வந்து கண்டிப்பா புக் பேங்க்ல இருக்க சூஸை படிங்க. நீங்க எந்த ஒரு கைடையும் பார்க்க வேண்டாம். புக் பின்னாடியே ஆன்சர் இருக்கு, அந்த ஆன்சரை கண்டிப்பா நல்லா படிங்க. புக் பேங்க்ல இருந்து கண்டிப்பாக 15 to 18 18 கொஸ்டின்ல இருந்து 15ல இருந்து 18 கொஸ்டின் கண்டிப்பாக புக் பேங்க்ல இருந்து தான் கேட்பாங்க. அப்படி ஒரு மாணவர்கள் தப்பு பண்ணா கூட 15 கொஸ்டின் கண்டிப்பா எடுத்துடலாம். 15 கொஸ்டின் நீங்க டிக் பண்ணி எடுத்துடலாம். 15 மார்க் வந்துருச்சா அப்படியே கால்குலேஷன் போட்டுக்க. 15 மார்க் உங்க கையில இருக்கு. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், மொத்தமே பாத்தீங்கன்னா 18 லாஸ் இருக்கு. மொத்தமே சயின்டிஸ்ட் நேம் லா, அது பேரை நீங்க ஒரு கேட்டகரி கொடுங்க. சயின்டிஸ்டோடைய பெயர் விதிகள், சயின்டிஸ்ட் நேம் லாஸ் இருக்கு. அப்படி பார்த்தா மொத்தமே 18 சயின்டிஸ்ட் நேம் லா இருக்கு. இந்த 10 நாள் இருக்கு உனக்கு. அதுக்கப்புறம் பிசிக்ஸ்க்கு டைம் டேபிள் நீங்க எடுத்து பாருங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு 3 நாள் கிட்ட இருக்கும். கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய நாள் லீவ் இருக்கு. அப்போ அந்த லீவ் நாட்களை நீங்க படிச்சா கூட கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். எப்படின்னா, இந்த சயின்டிஸ்ட் நேம்லாம் ஒரு மொத்தமே 20 சொன்னேன். 20 கொஸ்டின் இந்த 10 நாள படிக்க முடியாதா? உங்களால 10 முடிக்க முடியாதா? கண்டிப்பாக முடியும். சயின்டிஸ்ட் நேம்லாவ அப்படியே எழுதி வச்சுக்கோ. கண்டிப்பாக 3 சயின்டிஸ்ட் நேம்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. எல்லா கொஸ்டின் பேப்பரும் எடுத்து பாருங்க, 3 சயின்டிஸ்ட் நேம்லாம் இருக்கும். அப்போ 3 கொஸ்டின் 3 3 மார்க் நீ எழுதிடலாம். சோ 3 3s are 9. சோ 15 plus 9 24 மதிப்பெண்கள் அசால்ட்டா நீ எடுத்துட்ட. இப்போ உன்னோட மார்க் எவ்வளவு இருக்கு? 24 மார்க் இருக்கு. இனி 6 மார்க் தான் தேவை. இந்த 6 மார்க் எப்படி சார் பண்றது? இதுக்கும் பிசிக்ஸ் ஒண்ணுமே வேண்டாம் சார், ஒண்ணுமே தேவையில்லை தம்பி. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ் ஒரு செக்ஷன் இருக்கு. எப்படி முன்னாடி சொன்ன 3 மார்க்ஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் அப்படி சொல்ற மாதிரி எல்லா லெசன் நீங்க எடுத்துங்க. உங்க மிஸ் கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லெசன்லயும் பண்புகள், பயன்கள். இப்ப ஃபர்ஸ்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கு. செகண்ட் லெசன்ல சூப்பர் கண்டக்டிவிட்டி இருக்கு. சோ தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன், தேர்ட் லெசன்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாரன்ஸ் ஃபோர்ஸ் இருக்கு. ஃபிஃப்த் லெசன்ல யூசஸ் ஆஃப் போலரைட்ஸ் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஃபோர்த் லெசன்ல அந்த வேரியஸ் எனர்ஜி லாசஸ் ஒரு கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி ஃபிஃப்த் லெசன்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஒன்னு இருக்கு. சிக்ஸ்த் லெசன்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ரே இருக்கு, கேத்தோட் ரேஸ் இருக்கு, கேனல் ரேஸ் இருக்கு. நைன்த் லெசன், எய்த் லெசன், செவன்த் லெசன்ல யூசஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் செல்னு ஒன்னு இருக்கு. எய்த் லெசன்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா காமா இருக்கு. சோ இது மாதிரி 10th லெசன்ல கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ்ல ஒன்னு இருக்கு. அதாவது என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. எதுக்கு யூஸ் பண்றது அப்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் 16 மார்க்குக்கு உங்களுக்கு ரெடியா இருக்கு. சோ 24 plus 16 40 மார்க்ஸ் நீங்க எடுத்துடலாம். தயவுசெய்து நீங்க பிசிக்ஸ் பத்தி பயப்படாதீங்க. இந்த 10 நாள் எடுத்து படிங்க. அதுக்கப்புறம் டயக்ராம் நீ படிக்கவே வேண்டாம். 4th லெசன்ல இருக்க எல்லா டயக்ராம்ஸும் வரைஞ்சு பாருங்க. கம்பல்சரியா உனக்கு 4 மார்க்ஸ் எடுத்துடலாம். 3 மார்க்ஸ் 10 மார்க்ல வரும், 1 மார்க் 5 மார்க் பார்க்ல வரும். எல்லா டயக்ராமும் டயக்ராம நல்லா வரைஞ்சு பாருங்க, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இதுல உங்களுக்கு 45 மார்க்ஸ் வந்துருச்சு. எல்லா லெசன்ல இருக்க டயக்ராம்ஸ் மட்டுமா நீங்க வரைஞ்சு பாருங்க. கடைசி நேரத்துல இருக்கும். நல்லா கன்ஃபியூஸ் ஆகாம
கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணுங்க. அதாவது கன்சிஸ்டன்சி வரும்போது இப்ப பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு நிறைய டீவியேஷன்ஸ் நிறைய இருக்கு. தயவு செஞ்சு இந்த ஒரு கொஞ்ச நாட்கள்ல 5 o'clock கிளம்பி படிங்க. ஸ்கூலுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை நாங்க எல்லாருமே நிறைய பேர் ஃபேஸ் பண்றோம். ஸ்கூலுக்கு போக சொன்னாங்கன்னா ஆசிரியர்கள் கூப்பிட்டாருங்களாங்க, மாணவர்கள் அனைவரும் இந்த ஃபெயில் ஆகிறேன், நான் வந்து பாஸே ஆகல சார், அப்படி இல்ல உங்க ஸ்கூலுக்கு போங்க. எதுக்கு சார் ஸ்கூலுக்கு போகணும் சார்? உங்களுக்காக ஆசிரியர்கள் உங்களை டெடிகேட் பண்ணி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆசிரியர்கள் நினைச்சாங்கன்னா 12th கவனிக்காம லீவ் விட்டுட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனா அப்படி யாரும் பண்றது கிடையாது. உங்களுக்காக தான் உங்க ஆசிரியர்கள் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக உட்கார்றாங்க. மாணவர்கள் இங்க செய்ய வேண்டியது, எனக்கு நான் பாஸ் பண்ணவே மாட்டேன், பாஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்றவங்க இந்த 15 நாள் 20 நாள் கண்டினியூஸா நீங்க ஸ்கூலுக்கு போங்க. மிஸ்ஸ பாருங்க, சார பாருங்க, அவங்க கிட்ட போங்க. அவங்க சொல்லுவாங்க, எல்லாருமே எக்ஸ்பர்ட் தான், என்னோட எல்லா எக்ஸ்பர்ட் அங்க இருக்காங்க. உங்க ஆசிரியர் தான் உங்களுக்கு குரு. அவங்க கிட்ட போங்க. ஸ்கூலை கட் பண்ணாம இந்த நாள் நீங்க போனாலே கண்டிப்பாக பிசிக்ஸ் மாத்திரமல்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆகலாம், அதிக மதிப்பெண் பெறலாம். ஹை அச்சீவர்ஸ் தொடர்ந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. சாக்ரிஃபைஸ் பண்றதுதான் நம்ம பண்ற ஹார்ட் ஒர்க். இது மாதிரி நெட், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே ஒரு மந்த் நீங்க கட் பண்ணிரு, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு படிப்பு, இது மார்க் வந்து நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிறது. மாற்றம் ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். படிக்கும் போதே சிறிது நேர ஓய்விற்கு பிறகு மீண்டும் உடனேயே படிக்கணும்னு அவசியம் இல்ல. அதற்கு பதிலா படிப்போடு சம்பந்தப்பட்ட வேறு சில நடவடிக்கைகளை செய்யலாம். அந்த நடவடிக்கைகளை படிப்பிற்கு திட்டமிடும் போதே முடிவு செஞ்சு வச்சுக்கணும். மேக்ஸ் எவ்வளவுதான் போட்டு பார்த்தாலும் எனக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம்னாலே ரொம்ப பயமா இருக்கு. போர்டு எக்ஸாம்ல எப்படி டென்ஷன் இல்லாம மேக்ஸ் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்றீங்க? எப்பவுமே எக்ஸாமுக்கு முன்னால பயம் தேவைதான். ஆனா எக்ஸாம் டைம்ல ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட், ஒரு காம் மைண்ட் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. சரி, நீங்க இந்த 10 daysல நீங்க படிச்சதை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. எதுவும் புதுசா படிக்காங்க, புதுசா நீங்க ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். இதுவரைக்கும் படிச்சதை நீங்க தரோவா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதோட புக் பேக்ல இருக்கிற 30 அப்ஜெக்டிவ்ஸ் நீங்க தரோவா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் உள்ள போர்ட் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போர்ட் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, நீங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்க. எக்ஸாம் ஹால்ல என்ன பண்ணணும்? எக்ஸாம் ஹால்ல வந்து உங்களுக்கு எப்பவுமே எந்த கொஸ்டின் தெரியாட்டா கூட நீங்க கொடுத்திருக்க 10 கொஸ்டின் வேணும்னா 10 கொஸ்டினுக்கு நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணணும். எந்த கொஸ்டினையும் தெரியலன்னு விட்டுறாதுங்க. அதுக்கு ரெலவெண்டா ஏதாவது ஒரு ஆன்சர் எழுதி, ஃபார்முலா தெரியும்னா அதை எழுதலாம். அதுக்கு ஏற்றார்ப்புல அல்லது கிவன் இது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கண்டிப்பாக எல்லா கொஸ்டினும் நீங்க அட்டென்ட் பண்ணணும். ரெண்டாவது, எக்ஸாம் ஹாலுக்கு அன்னைக்கு நீங்க எக்ஸாம் சென்டர் போன உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள யாரையும் மீட் பண்ணாதுங்க. நீ இந்த கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா, இந்த சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா அப்படின்னு நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம். எதெல்லாம் படிக்கணும்னு நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க ஒரு தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இதுவரைக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணத ஒரு ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. அதுல ஏதாவது ஃபார்முலாஸ் வந்ததுன்னா அதை ரீகால் பண்ணுங்க. ஒருவேளை அந்த டைம்ல டவுட் வந்துன்னா உங்க டீச்சர் வந்திருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்க உங்க சக மாணவர்கள்ட்ட எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த விதமான டிஸ்கஷனும் தேவையில்லை உங்களுக்கு. இப்போ எழுதி முடிக்க வரைக்கும் ஒரு கான்பிடென்டா, ஒரு ரிலாக்ஸ்டு மைண்டா, ஓகே என்னால முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட நீங்க போனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி உண்டு. இந்த டைம்ல பேரண்ட்ஸுக்கு ஒரே ஒரு நான் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இந்த எக்ஸாம் டைம்ல உங்க சன்னோ டாக்டருக்கோ ஒரு நல்ல ஒரு என்கரேஜிங் வேர்ட்ஸா நீங்க சொல்லுங்க. அவங்கள திட்டுறதோ அவங்கள வேலை வாங்குறதோ இல்லாம ஒரு என்கரேஜ்மெண்டா நீங்க அவங்களோட, சரி நான் உன்னோட ஃப்ரெண்டுங்கிற மாதிரி நீங்க அவங்களுக்கு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணும்போது நிச்சயமா அது வந்து அவங்களுக்கு வெற்றி பாதையில செல்வதற்கு அமையும். அதோட அவங்க ஹெல்த்லையும் நீங்க கேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமா உங்க சன் அல்லது டாட்டர் நல்ல மதிப்பெண் எடுத்துக்க அது உதவியா இருக்கும். தேர்வு பயத்தினால ஹார்மோன்களின் திண்டாட்டம் டென்ஷனை உண்டாக்கும். அந்த டென்ஷன் பல வழிகளில் வெளிப்படும். மறதி, சோர்வு, மன அழுத்தம், படபடப்பு என பல வடிவங்களை அது பாடாய்படுத்தும். தேர்வுக்காக விடிய விடிய தூக்கம் கேட்டு படிக்கிறது மற்றும் போதுமான சத்துணவு எடுத்துக்கொள்ளாமல் விடுவது போன்ற பல காரணங்களால படிச்சதையெல்லாம் மறக்கும் நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்படுறாங்க. தேர்வு பயத்தால ஹார்மோன் சுரவில் ஏற்படும் மாற்றத்தால நடத்தை மாற்றம் மற்றும் மனச்சிக்கல் உண்டாகுது. எதிலையும் ஈடுபாடு இல்லாம இருப்பதால சத்தான உணவையும் மாணவர்கள் தவிர்க்கிறாங்க. சத்து குறைபாட்டின் காரணமாக நோய் எதிர்ப்பு சக்தியால உடல்நல குறைவு ஏற்படுது. எண்ணெயில் பொறுத்த கொழுப்பு உணவுகளை தவிர்க்கணும். காலை உணவை கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும். புரோட்டீன் மற்றும் தாது சத்து அதிகமுள்ள உணவுகளால புத்தி கூர்மை அதிகரிக்கும். காஃபியில் உள்ள கஃபைன் என்ற பொருள் சிந்திக்கும் திறனை குறைக்கும். எனவே காஃபியை மாணவர்கள் அறவே தவிர்க்கணும். சுண்டல் வகைகள் மற்றும் முளைக்கட்டிய பயிறு வகைகளை சாப்பிடலாம். தண்டு கீரையை சாப்பிடுவது மூலமா
folic acid கிடைக்குது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்காம 3 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். ஆனால் 5 மார்க்ஸ் செக்ஷன் வரும்போது கண்டிப்பாக செக்ஷன் சில 5 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால எனக்கு டவுட் என்னன்னா எந்த 2 லெசன் படித்தா ஈஸியாக 5 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுக்கலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லா மாணவரும் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுகிறார்கள். இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா 11th ஸ்டாண்டர்டில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை சரியாக படிக்காதது தான் அதுக்கு முதல் காரணம். 11th ஸ்டாண்டர்டில் தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சம்பந்தமான எல்லா பேசிக் பிரின்சிபிள்ஸும் இருக்குது. சப்போஸ் அது தெரியல, இப்போ 12th ஸ்டாண்டர்டு வந்ததுக்கப்புறம் இப்போ கடைசி நிமிஷத்தில் என்ன பண்ணலாம்? இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை சுத்தமாக படிக்கலைன்னா கூட ஒரு மாணவரால் எல்லா டீட்டெயில் ஆன்சரும் அட்டென்ட் பண்ண முடியும். அதாவது இன்ஆர்கானிக், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இது 2ல இருந்து மட்டும் 3 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை டோட்டலாக ஸ்கிப் பண்ணி விட முடியும். ஆனால் 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் சியில் 4 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 4 கொஸ்டின்ஸில் கம்பல்சரியாக 2 கொஸ்டின் மினிமம் அட்டென்ட் பண்ணி ஆகணும். இப்போ நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே அந்த 2 கொஸ்டின் எதில் இருந்து அட்டென்ட் பண்ணுறது, இது சம்பந்தமாக தான் அவரோட டவுட்டு. இப்போ இந்த 4 கொஸ்டின்ஸில் ஈத்தர் லெசன், தட் இஸ் ஈத்தர் லெசனுங்கிறது 17th லெசன் டெக்ஸ்ட் புக்கில். அந்த லெசன் கொஸ்டின் நம்பர் 60ல் கேட்பாங்க செக்ஷன் சியில். அதே போல் கொஸ்டின் நம்பர் 63 எதில் இருந்து வரும் அப்படின்னா சாப்டர் நம்பர் 22 கெமிஸ்ட்ரி இன் ஆக்ஷன். இந்த 2 லெசனும் தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப சிம்பிளான லெசன். இந்த 2 லெசனையும் படிச்சாச்சுன்னா கண்டிப்பாக 2 கொஸ்டின் 5 மார்க்கில் அட்டென்ட் பண்ண முடியும். இந்த 2 லெசன்லையுமே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். ஈத்தர் லெசனை பொறுத்த வரைக்கும் அதில் மொத்தமே 6 வினாக்கள் தான் உள்ளன. முதல் கொஸ்டின் என்னதுன்னா ஐசோமெரிசம் இன் ஈத்தர்ஸ். செகண்ட் கொஸ்டின் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ். மூணாவது கொஸ்டின் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர்ஸ். ஃபோர்த் ஒன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அனிசோல். ஃபிஃப்த் ஒன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அனிசோல். அண்ட் த லாஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் அலிஃபேட்டிக் அரோமேட்டிக் ஈத்தர்ஸ். இந்த 6 கொஸ்டின்ஸை மட்டும் ஈத்தர் லெசன்ல இருந்து படித்தா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் செக்ஷன் சியில் அட்டென்ட் பண்ண முடியும். அதே போல கொஸ்டின் நம்பர் 63 கெமிஸ்ட்ரி இன் ஆக்ஷன் லெசன். இதில் 4 விதமான டாபிக் இருக்கும். இந்த 4 டாப்பிக்கையும் தரவா ப்ரிப்பேர் பண்ணுனா நிச்சயமா ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலாம். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் என்னதுன்னா மெடிசினல் கெமிஸ்ட்ரி. மெடிசினல் கெமிஸ்ட்ரியில் நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அதை தரவா படிச்சாச்சுன்னா ஒரு கொஸ்டின் எழுதலாம். இல்லைன்னா அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா டைஸ், அதோட டெஃபினிஷன், ப்ராப்பர்ட்டிஸ், தியரி, இது 3 இருக்கும். ஸோ டைஸை பற்றி ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ராக்கெட் ப்ரொபெலன்ஸ், இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். கடைசியாக பாலிமர்ஸ். இந்த 4 டாப்பிக்கையும் தரவா படிச்சாச்சுன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கெமிஸ்ட்ரி இன் ஆக்ஷன் லெசன்ல இருந்தும் அட்டென்ட் பண்ண முடியும். தேர்வு பயம் குழந்தைகளுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்குது. அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்ற ஆவல் இருந்தாலும் கூட நம்மால முடியுமா என்ற சந்தேகத்தால எதிர்மறை எண்ணங்கள், தன்னம்பிக்கை இழத்தல் போன்ற மனச்சிக்கலுக்கு குழந்தைகள் ஆளாகிறாங்க. பெற்றோரின் அதீத எதிர்பார்ப்புகள் குழந்தைகள் மீது திணிக்கப்பட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாக்குறாங்க. இது போன்ற தொந்தரவுகளால குழந்தைகள் எதையும் முழுமையான ஈடுபாட்டுட படிக்க முடியாம போகுது. கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலும் கூட எழுத முடியாத நிலைக்கு தள்ளப்படுறாங்க. பெற்றோர் குழந்தைகளிடம் தன்னம்பிக்கை ஏற்படும் வகையில பேசணும். நம்பிக்கையான சூழலை உருவாக்க வேணும். ஆசிரியர் மற்றும் மனநல ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுவதோட எதிர்கால லட்சியம் பற்றியும் கோடிட்டு காட்டவிட்டா குழந்தைகள் இது போன்ற குழப்பங்கள் எதுவும் இல்லாம தேர்வுக்கு ரெடியா இருக்க முடியும். தேர்வு பயத்தை கண்டு கொள்ளாம விட்டா குழந்தைகள் மனசோர்வு மற்றும் எரிச்சலை வெளிப்படுத்துறாங்க. சாப்பிடுவது உள்ளிட்ட அன்றாட நடவடிக்கைகளை அக்கறையின்றி இருப்பது, தூக்கமின்மை, முதுகுவலி, தலைவலி உள்ளிட்ட தொந்தரவுகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. தசை இறுக்கம், கவனக்குறைவு, படபடப்பு, வயிற்றுப்போக்கு, படிப்புல ஈடுபாடு குறைதல் போன்ற தொல்லைகளும் உண்டாகுது. நான் பயோமேக்ஸ் குரூப்ல படிக்கிறேன். பப்ளிக் எக்ஸாம்ல பயாலஜியில் எப்படி சென்டம் எடுக்கணும், எந்தெந்த பாடத்தை பற்றா சென்டம் எடுக்கலாம், பேப்பர் பர்சன்ட் எப்படி பண்ணணும்னு எனக்கு புரியல. We have உயிரி தாவரவியல், உயிரி விலங்கியல். அந்த உயிரி தாவரவியல்ல ஒரு 6 லெசன் நாங்கள் கவர் பண்றோம்.
ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ஆஞ்சியோஸ்பர்ம் வகைப்பாடுகள். அதுல வந்து about 24 marks வந்து கேரி அவுட் பண்ணுது. அதுல you have one 10 mark question that is must, and you have 5 mark question, 3 marks you have 2, and 1 mark also you have 3. So altogether 24 marks. So the 24 marks in இருக்கும்போது first lessonல you should not leave even a one page. Fully you have to be thorough with that lesson, because அப்பதான் நம்ம வந்து அந்த லெசன்ல ஒரு 10 மார்க்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5 10 மார்க் இருக்கு. அந்த 5 10 மார்க்கையும் you have to make thorough. அதே மாதிரி 5 மார்க்ஸ்னு எடுத்தா லிமிட்டட் 5 மார்க்ஸ் only, அதையும் நல்லா thorough பண்ணிடுங்க. 3 marks also only few are there that you have to be make thorough, and everything if you cover it will come to 24 marks. And second lesson தாவர உள்ளமைப்பியல், அதுல 23 மார்க் இருக்கு. அதே மாதிரி 10 மார்க்ஸ் இருக்கு, 5 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 1 மார்க். And you have that fourth lesson, that is biotechnology. That is very easy lesson, only few pages only in that lesson is there. So அதுல பார்க்கும்போது அது ஈஸியா நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா 10 மார்க் கொஸ்டின் ஒன்று இருக்கு, 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி you have 3 மார்க் கொஸ்டின். And last lesson தாவர செயலியல். இந்த தாவர செயல்ல it carries 32 marks. 32 marksன்றப்ப you have cycles there, so many cycles. 10 மார்க் ஃபுல்லாவே சைக்கிள்ஸ்ல வந்துரும். அதே மாதிரி 5 மார்க்ஸ்னு எடுத்துக்கும் போது முக்கியமா டிஃபரன்சியேஷன், அத டிஃபரன்ஸ் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அதை கண்டிப்பா படிக்கணும். 3 மார்க்ஸ் வந்து ஒரு 3 மார்க்ஸ் வருது, 3 marks carried out, and 1 mark is also there. So altogether, if you follow this, when you concentrate all these 4 lessons in biobotany, then you will get nice mark in the biology out of 75. And don't leave any pages. And also you have to concentrate in one word. One word ன்றதுப்ப அது வந்து நமக்கு புக்ல உள்ளே இருந்து கூட sometimes they will take the one word. So அத நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், கவர் பண்ணணும். அதே மாதிரி பயோசுவாலஜின்னு எடுத்துக்கும் போது முக்கியமா ஒரு 3 லெசன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் லெசன் வந்து உடற்செயரியல். அதுல பாத்தீங்கன்னா நிறைய மார்க்ஸ் அது கேரி பண்றதுனால 10 மார்க் கொஸ்டினே உங்களுக்கு அதுல 2 மார்க் வருது. அதே மாதிரி 5 மார்க்ஸ், 3 marks, everything together, it will be about 32 marks it covers. So அதே மாதிரி fourth lesson is there, and also பயன்பாட்டு உயிரியல். இத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 3 லெசனை கன்சர்ன் லெசனை நீங்க நல்லா தரோவா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நம்ம வந்து முதல்ல வந்து இந்த முக்கியமா இந்த லெசன்ஸை நீங்க தரோவா பண்ணிட்டீங்கன்னா you can ready to write your exam, biology exam. அதே மாதிரி when you go for the how to present your paper, that is main thing. So first of all you have to know the time allotment and go through your question paper, and your presentation must be neat and legible. Your handwriting must be neat and it should be legible handwriting. You have to use 2 pens, you know that already. For important points and all you have to use your black pen, and if you want to underline that you can underline the important points. And then diagram purpose, if you take you have to draw the neat diagram. Mostly 3 mark questions எல்லாம் பாத்தீங்கன்னா டயகிராம் நீட்டா இருக்கணும், லேபிள் பண்ணிருக்கணும். லேபிள் பண்ணும்போது ஒரே சைடுல வர மாதிரி அழகா லேபிள் பண்ணுங்க. பிரசன்டேஷன் இஸ் மெயின். And then in point of this biology பொறுத்த வரைக்கும் நாம வந்து அப்ளிகேஷன் சம்பந்தமா கொஸ்டின் கேட்டாலும் you should be ready to answer. முதல்ல வந்து பேப்பர் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது you have to keep it in your mind that எந்தெந்த கொஸ்டின் நமக்கு தரோவா இருக்கு, எதெல்லாம் நமக்கு தெரியுது, ஈஸியா பண்ண முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் யூ அட்டெண்ட். அதுக்கப்புறம் திங்க் பண்ணி எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். 3 hours பேப்பர்னா அந்த 3 hours குள்ளார எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு பாருங்க. கஷ்டமான பாடங்களை ஃபர்ஸ்ட் படிக்கணும். மனசுல பதியும்படி குறிப்பிடுத்தல், கேள்விகளை வரைபடம் வரைந்து நினைவில் வைத்துக் கொள்ளுதல் போன்ற யுக்திகள் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். படிச்சவற்றை நண்பர்களோட சொல்லி பார்த்து தவற திருத்திக்கலாம். நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்தினாலே டென்ஷனை பெரிய அளவுல குறைக்க முடியும். முக்கிய கேள்விகளை ஃபர்ஸ்ட் படிக்கணும். படம் மற்றும் பாடங்களை கற்பனை மூலம் மனசுல நிறுத்துதல் போன்ற பயிற்சிகளை ஃபர்ஸ்ட் மேற்கொள்ளணும். படிச்ச விஷயங்களை குழுவாக விவாதிக்கும் போது அந்த கருத்துக்கள் மறக்காத வண்ணம் மனசுல அப்படியே பதிஞ்சிடும். சோர்வு நீக்கி மனசை உற்சாகமாக வைத்திருக்க சிறிய உடற்பயிற்சிகள் செய்யலாம். படிக்க நேரம் ஒதுக்குதல், எளிய யுக்திகள் மூலம் படிச்சவற்றை மனசுல வைத்துக் கொள்வது மற்றும் முழுமையாக வெளிப்படுத்துவது போன்ற பயிற்சிகளை தொடர்ந்து செய்தாலே தேர்வை எந்த பயமும் இன்றி எதிர்கொள்ள முடியும்.
சத்தான உணவும் தன்னம்பிக்கையும் சாதனைக்கான சாவிகள். வாட்ஸ்அப்ல இன்னைக்கு யாரு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? +2 மேக்ஸ்ல வெக்டர் அல்ஜிப்ரா சப்ஜெக்ட்ல 10 மார்க்ஸ் क्वेश्चंसல ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறது எப்படி? இப்போ செகண்ட் சாப்டர்ல உங்களுக்கு வந்து sin a + b, அதே மாதிரி sin a - b, cos a + b, cos a - b. இப்போ இந்த ப்ராப்ளம்ல வந்து மெயினா வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டயகிராம் வந்து கரெக்டா இருக்கணும். இதுல நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து sin a + b எடுத்துட்டீங்கன்னா a + bன்றப்ப டயகிராம் வந்து சர்க்கிள்ல PQ O L M. இப்போ வந்து உனக்கு வந்து பிளஸ்ன்னு வரும்போது இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ரைட் சைடுல என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே வந்து நீங்க வந்து கரெக்டா பாயிண்ட்ஸ் எழுதுறதெல்லாம் சைன்ல எல்லாம் நிறைய தப்பு விடுறீங்க. இங்க சைன் சேஞ்ச் பண்ணாலே இதனுடைய மார்க் உங்களுக்கு போயிடும். இப்போ அதுக்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிளஸ்ன்னு வரும்போது உனக்கு டயகிராம் வந்து பெருசா வரும். இப்போ இதே இது cos a + b க்கும் நீ பார்க்கும்போது cos a + b க்கு இதே டயகிராம் தான். பிளஸ்ன்றப்ப PQ. இப்ப இந்த ஆங்கிள் வந்து A, இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, B அதே தான் இங்கேயும் வரும் AB. இப்ப இங்க ஏன் வரும்போது அந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க பார்க்கும்போது இந்த இடத்துல உனக்கு வந்து cos A sin A. இங்க ஏன் மார்க் பண்ண உடனே இங்க எழுதிடணும் நீங்க. ஏன்னா இதுலயும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இங்க cos A sin B எழுதுறது, அது அந்த ஏன்றது கரெக்டா மென்ஷன் பண்ணாம அதுக்கு பதிலா B போட்டுறீங்க, அதே மாதிரி சைன் தப்பா போட்டுறீங்க. இப்ப இங்க ஏன் எழுதின உடனே இந்த இடத்துல என்ன பண்ணிடணும்னா cos A sin A எழுதிடணும். அதே மாதிரி இங்க B போட்ட உடனே அடுத்தது cos B minus sin B. இப்போ நீங்க 10th வந்து கிராஃப் போட்டிருப்பீங்க. இப்போ கிராஃப் நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவ, கீழே வந்து y வேல்யூஸ் வந்து நெகட்டிவா வரும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, 10th நீங்க போட்டது. அப்ப கீழே வந்து y வேல்யூ உனக்கு வந்து நெகட்டிவா வரும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப கிராஃப் வந்து எப்படி y வேல்யூ கீழே நெகட்டிவா வருமோ அதே மாதிரி தான் இதுலயும் y வேல்யூ நெகட்டிவா வரும். இப்போ இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் போட்டுருவீங்க நீங்க, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா a + bன்றப்ப டயகிராம் வந்து எனக்கு எப்படி வரணும், பெருசா வரணும். இப்ப அதே இது a - b வரும்போது சின்னதா வரும். பிளஸ்னா பெருசுன்னு ஞாபகம் வச்சுக்கோ, மைனஸ்னு வரும்போது இது எப்படி வரும், அப்ப sin a - bன்றதுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயே வந்துரும். இப்போ இதனுடைய டோட்டல் ஆங்கிள் POX உடைய ஆங்கிள் வந்து டோட்டல் வந்து A. அங்க A எழுதின உடனே இங்க என்ன எழுதிடணும்னா cos A sin A. இப்ப அதே மாதிரியே QOX வந்து B. அங்க B போட்ட உடனே இங்க என்ன எழுதணும்னா cos B sin B. அந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா அந்த AB மாத்தி எழுதுறதை நீங்க அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி பிளஸ்னா பெருசா வரும் ஞாபகம் வச்சுக்கோ, மைனஸ்னு வரும்போது சின்னதா வரும். இப்போ உனக்கு வந்து நல்லா தெரியும் sin A + B cos A + B க்கு ஒரே டயகிராம் தான். அதே மாதிரியே தான் sin A - B க்கும் cos A - B க்கும் ஒரே டயகிராம் தான் வரும். இந்த டயகிராம்ல கிளியரா இருந்தீங்கன்னா இதுல நாங்க கரெக்டா நீங்க 10 மார்க்ஸ் வாங்கிடுவீங்க. நீங்க திட்டமிட்டபடி செயல்பட்டிருக்கீங்களா என்பதை குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒருமுறை மதிப்பிட்டுக் கொள்ளணும். திட்டமிட்டபடி குறிப்பிட்ட பாடங்களை குறிப்பிட்ட நாட்களுக்குள் முடிச்சிட்டீங்களா, மாதிரி தேர்வுகளை சிறப்பா செய்தீர்களா, கடினமான பகுதிகளை சரியா புரிந்து கொண்டீர்களா போன்ற மதிப்பீடுகளை மேற்கொள்வது ரொம்ப அவசியம். ஒரு மேக்ஸ்ல டவுட், 5 மார்க்ல மென்சுரேஷன் டயகிராம் போடணுமா, அந்த மெஷர்மெண்ட்ஸ் கூட எழுதணுமா ஒரு டவுட். ஒரு மாணவர் கேட்டாரு, மென்சுரேஷன் சம்ல வந்துட்டு டயகிராம் டிரா பண்ணணுமா இல்லையான்ட்டு. கண்டிப்பா டயகிராம் டிரா பண்ணணும். ஏன்னா டயகிராம் எழுதி அதை டிரா பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ணி அதோட கிவன் எழுதி ஃபார்முலா எழுதி அதோட வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு 2 மார்க் கிடைக்கும். ஸோ கம்பல்சரி அந்த டயகிராம் டிரா பண்ணணும். எந்தெந்த கேள்விகளுக்கு டயகிராம் கம்பல்சரி இருக்கோ பண்ணணும். குறிப்பா 7வது யூனிட் இருக்கிற முக்கோணவியல் மீன்ஸ் ட்ரிக்னாமெட்ரிலையும் மென்சுரேஷன் அப்புறமா ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் அந்த சம்க்கெல்லாம் கண்டிப்பா நீங்க டயகிராம் டிரா பண்ணி போடும்போது தவறுகள் ஏற்படாது. அதனால கண்டிப்பா நீங்க டயகிராம் டிரா பண்ணுங்க. தேர்வு எழுதும் போது வந்து எப்படிலாம் எழுதுனா அதிக மதிப்பெண்கள் பெற முடியும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. தேர்வு எழுதுகின்ற பொழுது என்னென்ன
ஒரு முக்கியமான குறிப்புகளை விடைகளை தர வேண்டுமோ அதை எழுதினாலே உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைத்துவிடும். பள்ளிகளிலே தேர்வு நாட்களிலே தேர்வு முறையை எந்த வழியிலே பின்பற்றி இருக்கிறீர்களோ, முதல்ல பார்ட் சி எழுதியிருந்தீங்கன்னா பார்ட் சி, பார்ட் பி, பார்ட் ஏ அந்த மாதிரி வாங்க. இல்ல பள்ளிக்கூடங்கள்ல தேர்வுல பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இருந்தா அதே முறையை பின்பற்றுங்க. அரசு தேர்வுன்னு பேட்டனை மாத்தி எழுதாதீங்க, அது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். எனவே அந்த எழுதக்கூடிய முறை மிக அவசியம். வரைபடம் உள்ள வினாக்களுக்கு வரைபடமும், அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய வினாக்களுக்கு விடைகளுக்கு அடிக்கோடிட்டும் நீங்கள் காட்டி உங்களுடைய விடைகளை அந்த திருத்தும் ஆசிரியருக்கு மிக தெளிவாக உங்களுடைய விடைகள் மிக கண்ணாடியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி எழுதினால் உங்களுக்கு மதிப்பெண்கள் தாராளமாக அவர்கள் வழங்குவார்கள். அவர்களுக்கும் சிரமம் இருக்காது, உங்களுக்கும் அதிலே சிரமம் இருக்காது. தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அதே நேரத்துல தன்னை பற்றிய மிதமிஞ்சிய கற்பனை நிச்சயம் கெடுதலையே தரும். படிக்கிறது என்பது அதிக கவனம் தேவைப்படும் ஒரு விஷயம் என்பதால இதற்கு மூலதனமாக அதிக ஆற்றலும் தேவை. எனவே பல மணி நேரங்கள் ஒரே விஷயத்தை எளிதா படித்துவிட முடியாது. முயன்றா வெற்றி உங்க கதவுகளை அதிகாலையிலே தட்டலாம். இந்த நிகழ்ச்சியை போல ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தினமும் காலையில 6:30 மணிக்கு நீங்க பொது தேர்வுகளை தேர்ச்சி பெற, மாநில அளவுல முதலிடம் பெற இந்த நிகழ்ச்சியை தவறாம பாருங்க. மறந்துடாதீங்க, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்க சந்தேகங்களை கேட்கலாம். 8938888277 என்கிற இந்த எண்ணுக்கு உங்க கேள்வியை நீங்களே வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க கேள்வி கேட்கிற வீடியோவோட நீங்க உங்க பெயர், வகுப்பு, பள்ளியோட பெயரை குறிப்பிட்டு அனுப்பினீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம்.